மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்துள்ளது. முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களும் பாஜகவை சேர்ந்தவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்கார். மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்ற இதர அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற முதலமைச்சர்கள் மற்றும் மாநில துணை முதலமைச்சர்கள் நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள். பாலிவுட் நட்சத்திரங்கள் நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள். தொழிலதிபர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படியாக பிரம்மாண்டமாக மும்பையில் உள்ள ஆசாத் மைதானில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று முடிந்து கொண்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்களோடு பிரதமர் மோடி பேசும் காட்சியை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வருகை தந்திருக்கிறார். இதர விவிஐபிக்களிடம் பிரதமர் மோடி அவர்கள் பேசி வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை யார் பதவியேற்பார்? திரு நிதிஷ்குமார் அவர்களையும் பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை முடிவுகள் தெளிவாக இருந்தாலும் பதவியேற்க ஏன் இந்த காலதாமதம் என்பது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சராக இருந்தார். கட்சியை உடைத்து கொண்டு வந்தார், பாஜகவோடு கூட்டணி வைத்தார், முதலமைச்சர் பதவி கிடைத்தது. அப்பொழுது தேவேந்திர ஃபட்னவிஸ் அட்ஜஸ்ட் செய்து கொண்டார் துணை முதலமைச்சராக. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அந்தஸ்தில் இருந்தவர், பரவாயில்ல துணை முதலமைச்சராக இருக்கேன் என்று அட்ஜஸ்ட் செய்து கொண்டார். அஜித் பவாருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கிடைத்தது. இப்படியாக தேர்தல் வந்தது. மீண்டும் அங்கே ஆட்சி அமைந்துள்ளது. முடிவுகள் தெளிவாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் காலதாமதமாக ஆனது. மீண்டும் நடந்த பதவியேற்பு விழாவில் இன்று தெளிவாக தெரிய வந்தது முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர்கள் யார் என்று. யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக உள்துறை இலாக்கா, ஹோம் டிபார்ட்மெண்ட், போலீஸ் அதிகாரிகள்லாம் உள்துறைக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது உள்துறைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு இது இருக்கிறது. அதாவது ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவாக அது பார்க்கப்படுகிறது. அது துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவிடம் ஒப்படைக்கப்படுமா அல்லது முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் வசம் இருக்குமா என்றும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.